வாய் எந்துக்கு எதுக்கு எந்திரு ஏகே கியூ. அன்பார்ந்த ஒய்மேன் சேனல் நேயர்களே, இன்று நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி எந்த நேரத்திலும் கவிழலாம் என்ற சூழ்நிலையில் ஆட்சியை பதவியேற்றார்கள். ஆனால் இன்று அது 100 நாட்கள் கடந்து விட்டது. இந்த 100 நாட்கள் தமிழகத்துக்கு அது சாதனையா இல்ல ஒரு சோதனையா என்ற அடிப்படையில் பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமாக பத்திரிகையாளர் தோழர் குமரேசன் அவரிடம் விவாதிக்கலாம் என்று இன்று நாங்கள் முடிவெடுத்தோம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அவர் வருகை தந்து இப்படிப்பட்ட முக்கியமான விஷயங்களுக்கு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு முதல்ல அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் தோழர். இந்த 100 நாள் ஆட்சி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு சாதனையா இல்ல ஒரு சோதனையா? அப்படி ஏ அண்ட் பி அப்படின்னு பதில் சொல்லிட முடியுமான்னு தெரியல. அதாவது ஏபி அப்படி ரெண்டுமே சேர்த்து சொல்லிட முடியாது. 100 நாட்கள் தான் ஆகியிருக்கின்றன. நீ சொன்னது போல ஒரு இந்த ஆட்சி தொடருமா என்கிற கேள்விக்குறி எழுந்திருந்த சூழலில் இப்பொழுது 100 நாட்கள் வந்து விட்டது, தொடர்கிறது என்கிற போது அவர்களுக்கு இருக்கிற ஆளுங்கட்சியினருக்கு இருக்கிற அந்த கொண்டாட்ட மனநிலை என்பதை நான் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவேதான் பல்வேறு இடங்களில் அவங்க கொண்டாட்டமாகவே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது சம்பந்தமான அறிக்கைகள்லாம் வந்திருப்பதையும் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இதில் என்ன, ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய தலைவர் வந்து சினிமாவுக்கு தான் 100 நாள் கொண்டாடுவாங்க, அரசுக்கெல்லாமா கொண்டாடுவாங்கன்ற மாதிரிலாம் அவர் கேட்டுக்கிறாரு. ஆனால் அவர்களை பொறுத்தவரை நமக்கு தெரியும், இந்த ஒரு புது தமிழகத்தில் இல்லாத ஒரு மாற்றமாக ஒரு அரசியல் கட்சி தொடங்கப்பட்ட வெகு விரைவிலேயே கடந்த காலத்தில் தேர்தல் என எதையும் சந்திக்காமலே முதல் தேர்தலிலேயே இவ்வளவு பெரிய வெற்றி, உடனே ஆட்சி அதிகாரத்தில் வந்து அமர்ந்தது என்பதெல்லாம் முற்றிலும் புதியது. அதன் காரணமாகவே ஒரு பக்கம் அதுவே ஒரு சாதனை தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதன் காரணமாகவே அமைச்சர்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினர்கள் போதுமான அரசியல் பயிற்சி இல்லாதவர்களாக இருப்பதையும் பார்க்கிறோம். இந்த ரெண்டின் பின்னணியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முழுக்க ஜோசப் விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட ஆளுமை, அவருடைய செல்வாக்கு, அவருடைய புகழ், அவருடைய அணுகுமுறைகள், இவை சார்ந்துதான் அந்த கட்சி என்பது இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு உள்ளே கூட்டு செயல்பாடுகள் இருக்கின்றன, முடிவுகள் கூட்டாக எடுக்கப்படுகின்றன என்பதெல்லாம் உடனடியாக தெரிய வரல. ஆக இந்த பின்னணியோடு இணைந்துதான் இந்த 100 நாட்களில் இவர்கள் கடந்து வந்திருப்பதில் வரவேற்கத்தக்கவை எவை, விமர்சிக்கத்தக்கவை எவை என்று பார்க்க வேண்டியிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். நீங்க இப்போ விஜய் அவர்களுடைய ஆளுமை, அவருடைய தனிப்பட்ட திறமை அப்படியெல்லாம் பத்தி பேசுனீங்க. ஆனா பொதுவெளியில எப்படி இருக்குன்னா, அவரை பின்னாடி இருந்து இயக்குறாங்க, அவர் வந்து ஒண்ணுமே தெரியாது, அவருக்கு ஓனர் வேற, இவர் வந்து வெறும் ஆக்டிங் மட்டும்தான் அப்படின்ல விமர்சனம் வருது. நான் அப்படி பார்க்கல. வந்து நிச்சயமாக அவருக்கு ஒரு அரசியல் கண்ணோட்டம் இருக்கிறது. அதுல எனக்கு முழு உடன்பாடு இருக்கிறதா இல்லையா என்பதில் வேணுமானால் மாறுபடலாம். ஆனா நிச்சயமாக அப்படியெல்லாம் அவர் சில பேர்கிட்ட ஆலோசனைகள் கேட்கக்கூடும், சிலருடைய ஆலோசனைகளை கூர்ந்து கேட்கக்கூடும். அப்படிங்கிற அளவுல தான் நான் எடுத்துக்கிறேனே தவிர, யாரோ பின்னாலிருந்து இயக்குகிறாள் என்பது அவளை நேரடியாக அவர்கள் யார் என்றால் சொல்லணும்ல, இன்னார் இயக்குகிறார் என்று சொல்ல வேண்டும். உதாரணமா இவருடைய சில நடவடிக்கைகள் ஒன்றிய இல்ல, அவங்க மற்ற கட்சியில் அவங்க கட்சிக்குள்ளேயே ஆதவ அர்ஜுனா போன்றவங்க வந்து முதலீடு போட்டிருக்காங்க, அப்படி அவங்கதான் இயக்குறாங்க அப்படின்லாம் பேசுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவரு கூட்டங்கள்ல அவர் என்ன பேசுறாருன்னா, விஜய் பதில் சொல்ல வேண்டியதில்லை, முதலமைச்சர் தான் பதில் சொல்லி இவ்வளவு நாள் நம்ம சட்டமன்றத்தை பார்த்திருக்கோம், சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் பேசுவாங்க, ஆனா எதுவுமே அவர் பதில் சொல்ல வேண்டாம், நம்மளே பதில் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவரை இயக்குறது இவங்க தானோன்ற மாதிரி ஒரு சந்தேகம் மேலும் வலுக்குது. அதற்கு இதற்கு நிறைய வேறுபாடு இருக்கு. ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசி இருக்கிறோம். என்னென்றால் சம்பந்தப்பட்ட துறைகளுடைய அமைச்சர்கள் பதில் சொல்வது என்பது புதிதல்ல.
கடந்த ஆட்சிகளில் எப்பவுமே கடந்த ஆட்சிகள் எல்லா மாநில ஆட்சியும் நடக்கிறது, ஒன்றிய ஆட்சியில் நடக்கிறது. பிறகு எதற்கு அமைச்சர்கள் அவர்கள் துறை சார்ந்த தகவல்களை வைத்துக்கொண்டு பேசுகிறார்களா இல்லையா என்பதுதான் பார்க்கணும். உதாரணம், ஆனால் என்ன விஷயம் நடக்கிறது என்றால் அமைச்சர்கள் பதில் சொல்கிறார்கள், நல்ல விஷயம். ஆனால் அவர்கள் பதில்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் அங்கேதான் நான் சொன்னேன், இந்த அரசியல் பயிற்சி இல்லாத நிலைமை என்பது வெளிப்படுகிறது. எப்படி என்றால் திமுகவினரை தாக்குவதில் தான் பாதி பொழுதை செலவழிக்கிறார். அந்த பதில் உரையில பாதி என்ன இருக்கும் என்றால் முந்தைய ஆட்சியாளர்களை கடுமையாக சாடுவது, இன்றைக்கு எதிர்கட்சி தலைவரை விமர்சிப்பது, திமுக தலைவரை மறைமுகமாக தாக்குவது என்கிறதுலதான் 50 விழுக்காடு அதுல போயிடுது. மீது 50 விழுக்காடு தான் மக்களுக்கான செய்தி என்பது இருக்கிறது. அதுவும் கூட அமைச்சர்களுடைய பதில் கூட அவருடைய துறைக்கு அவர் பதில் சொல்லாம வேற துறை அமைச்சர் இன்னொரு துறைக்கு பதில் சொல்ற மாதிரிதான் எல்லாருமே மாறி மாறிதான் பேசுறாங்க. அதுவும் கூட நடந்திருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட துறை அமைச்சர் இல்லை என்றால் இன்னொரு துறை அமைச்சர் சொல்லலாம். அந்த அமைச்சர் அவங்க இருக்காங்க, இருக்கும்போதே அதைத்தான் சொல்கிறேன். அப்படி ஒரு அமைச்சர் அந்த துறை சார்ந்த அமைச்சர் இருக்கிற போதே இன்னொரு அமைச்சர் சொல்கிறார் என்றால் அது நான் சொன்னதுதான். இன்னும் அந்த 100 நாள் பயிற்சி போதவில்லை, இன்னும் 100 நாளை இன்னும் உரிய பயிற்சியை அமைச்சர்களே எடுக்கவில்லைன்னு நான் அதான் சொன்னேன். இவர் பதில் சொல்லுகிற போது 50 விழுக்காடு வெறும் திட்டலில் போகிறது. இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை புகழ்வதிலேயே போய்விடுகிறது. மீது கொஞ்ச நேரத்துல தான் என்ன பிரச்சனைக்காக அவர் பதில் சொல்ல வந்தார்களோ அந்த பிரச்சனைக்கான விடைகள் கிடைக்கின்றன. அதுவும் கூட பார்த்தீங்கன்னா என்ன விமர்சனங்கள் இருக்கின்றன என்றால் உரிய தகவல்களை வைத்துக்கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் உட்பட ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட இந்த கேள்வி நேரத்தில் அல்லது கவன ஈர்ப்பு தீர்மானம் என்றெல்லாம் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிற போது உரிய விவரங்களை கையில வைத்துக்கொண்டு பேசுவதில்லை. வெறும் ஒரு அதான் சொன்னேன், அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்திரிச்சு நின்று முதலமைச்சரை பாராட்டி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால்தான் அதையும் கூட பயன்படுத்திக் கொள்கிறார்களோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட விமர்சனங்கள் நிச்சயமா இருக்கின்றன. ஆனால் மற்றபடி ஒரு ஆதவ அர்ஜுனா பற்றிய விமர்சனங்கள் அதுல அவருடைய பின்னணி, அவர் குடும்ப பின்னணி, அவருடைய அதெல்லாம் இருக்கிறது என்றாலும் கூட தனிப்பட்ட முறையில விஜய் அவர்களுக்கான ஒரு அரசியல் கண்ணோட்டம் இருக்கிறது என்றுதான் நான் எடுத்துக்கொள்கிறேன். அந்த கண்ணோட்டம் எந்த அளவிற்கு ஏற்புடையதாக இருக்கிறது அல்லது ஏற்புடையதாக இல்லை என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். இல்ல அப்படி அவங்க இப்ப தேர்தலுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல இந்த 100 நாள் சாதனையில ஏதாவது அவங்களால சாதிக்க முடிஞ்சிருக்கா? அவங்க சொன்னது ஏதாவது செஞ்சிருக்காங்கன்னு நம்புறீங்களா நீங்க? அதாவது வாக்குறுதிகள் என்று நேரடியாக பெண்களுக்கான சில நடவடிக்கைகள், இந்த சிங்கப்பெண் திட்டம் தொடங்கி விட்டார்கள். கல்வி களத்தில் இப்போ ஒரு கல்வியில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு கூட அந்த கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு பயனளிப்பதாக இருக்கு என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். அது மாதிரி +1 மாணவர்களுக்கு இந்த என்னது தலைக்கவசமும் குடிநீர் பாட்டிலும் கூடிய நவீன சைக்கிள்கள் வழங்கப்படும் என்பதும் அந்த மாணவர்கள் தங்குதடையின்றி வந்து செல்வதற்கான புதிய வாசலை திறந்துவிடும். அதுபோல அந்த சத்துணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றுதான். இதெல்லாம் அந்த ஏன்னா பசி ஆறுகிற போது அந்த குழந்தைகளுக்கு படிக்க கிடைக்கிற வாய்ப்பு நேரம் என்பதெல்லாம் இருக்கிறது. எனவே அதெல்லாம் குறைத்து மதிப்பிடவே முடியாது. அதெல்லாம் கூட அவர் தேர்தல் வாக்குறுதியில் இதெல்லாம் நாங்கள் கல்வித்துறையில் செய்வோம் என்று அவர் பேசி வந்தது தான். அதெல்லாம் செய்திருக்கிறார்கள். என்ன செய்ய தவறி இருக்கிறார்கள் என்றால் அந்த இதே பள்ளி கல்வி திட்டத்திலே கல்லூரி மாணவர்களுக்கான திட்டத்திலே இவற்றையெல்லாம் அறிவித்த பிறகு அதற்கான நிதி எங்கே, அதற்கான நிதி ஒதுக்கீடு எந்த அளவுக்கு இருக்கிறது? எடுத்துக்காட்டாக கடந்த திமுக ஆட்சியில கல்வித்துறைக்கு அவருடைய நடவடிக்கைகள் திட்டங்களுக்கு என்று 46,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனா இப்ப இந்த ஆட்சியில இப்ப இதெல்லாம் அறிவிச்சுட்டு வெறும் 44,000 கோடி ரூபாய் தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2,000 கோடி ரூபாய் கட் பண்ணியாச்சு. புதிய திட்டங்களை அறிவித்து விட்டு ஏற்கனவே இவர்கள் முந்தைய ஆட்சி மீது என்ன விமர்சனம் வைத்தார்கள்? நிறைய கடனாளி ஆக்கிட்டு போயிட்டாங்க, நிறைய கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்ப நீங்க இந்த 2,000 கோடியை வெட்டிட்டீங்கன்னா இந்த செலவுகளை ஈடுகட்டுவதற்கு என்ன செய்வீங்க?
ஏன்னா பணக்காரர்கள்லாம் தாங்களா வந்து கொடுக்கட்டும்னு சொல்லுவீங்களா? அப்படி ஆக அங்கேதான் அந்த அந்த சரியானபடியான அணுகுமுறை இல்லை என்பதை அது காட்டுகிறது. இல்ல இவங்க வந்து திட்டங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. இப்ப ஆக்சுவலி மாமன் சேரு, அண்ணன் சேர் இப்படி எல்லாம் சொல்றது. அந்த வார்த்தை உட்பட வந்து அது ஒரு பெண் அடிமைத்தனத்தை வந்து வளர்க்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா அதே நேரத்துல நடைமுறையில அந்த திட்டம் செயல்படுத்துவதற்கு தேவையான நிதியை ஒதுக்கி இருக்காங்களா? தமிழகத்துல ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கல்யாணம் நடக்குது? அதோட கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் கூட ஒத்து வராத மாதிரி ரொம்ப கம்மி. ஆனா திட்டத்தை அறிவிச்சிருக்காங்கன்ற மாதிரி மட்டும்தான் இருக்கு. நீங்க 2 விஷயத்தையுமே அழகா கொண்டு வந்துட்டீங்க. அதாவது சீர் என்பது போன்ற அந்த தொடர்ந்து திரும்ப திரும்ப பெண்களே அந்த குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே வைத்திருக்கின்ற அந்த குமிழிக்குள்ளே வைத்திருக்கின்ற அந்த நடவடிக்கை புதிய பெயர்களோடு தொடர்கிறது. அதில் ஆனால் மாறாக அந்த பெண்களுடைய கல்விக்கு, அந்த பெண்களுடைய அந்த குமிழ் வாழ்க்கையிலிருந்து குமிழித்தனமான வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதற்கான வாசல்களை திறந்து விடுவது, அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள், இப்படியெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். உதாரணமாக இப்போ இந்த போக்குவரத்து, அவர்களுக்கான பேருந்து போக்குவரத்தை விரிவுபடுத்த இருக்கிறார்கள், இலவச அது நல்லது. அவருடைய நடமாட்ட உரிமையை இன்னும் விசாலப்படுத்தக்கூடியது. இப்படியான நடைமுறை திட்டங்களோடு அந்த பெண்களுக்கான முன்னேற்றத்தை கொண்டு வந்தால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட இலவச சீர் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அதில் என்னென்ன ஒரு வகையில் இந்த தமிழ் மக்களுடைய மரபு ஒன்று இருக்குல்ல, இந்த மாமனுடைய சீர் என்பது ஒரு சொந்த உறவு, அந்த அந்த உறவு சார்ந்த உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வை அரசியலுக்கு பயன்படுத்தி கொள்கின்ற உத்தியும் அதுக்குள்ள இருக்கிறது. இந்த மக்களை எளிய மக்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் அவருடைய அந்த திருமண செலவுக்கெல்லாம் உதவி கிடைக்கிறது என்றால் ஏற்றுக்கொள்ள இருக்கிற மனநிலையில் தான் இருப்பார்கள். ஆகவே நம்ம ரெண்டை இணைத்து பார்க்கலாம். ஆனால் கொடுக்க போறாரு கண்டிப்பா இவர் யாரும் சொந்த பணத்திலிருந்து கொடுக்க போவதில்லை, கொடுக்க தேவையும் இல்லை, கொடுக்க கூடாது. அரசு பணத்திலிருந்து தான் கொடுக்க வேண்டும், மக்கள் வரி பணத்திலிருந்து தான் கொடுக்க வேண்டும். ஆனா அந்த மக்கள் வரிப்பணத்திலிருந்து எவ்வளவு சதவீதம் நிதி ஒதுக்குகிறீர்கள் என்கிற கேள்வி திரும்ப திரும்ப வருகிறது. அதற்கு திட்டவட்டமான நிச்சயமாக இந்த திட்டங்கள் எவ்வித தடையும் இல்லாமல் தொடரும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அளவில் நிதி ஒதுக்கீடு பற்றிய அறிவிப்புகள் இல்லை என்பதையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு பக்கம் நல்ல இப்படிப்பட்ட திட்டங்கள் அறிவிப்பு, இன்னொரு பக்கம் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் பற்றிய மௌனம். இல்ல அது நிதி ஒதுக்கல, அதை அறிவிச்சு எந்த உபயோகமும் இல்லாம போயிடும்ல. அது சும்மா பேருக்கு அறிவிக்கிற மாதிரி இருக்கு, மக்களை இது ஏமாற்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்காங்க. அதற்கான நிதி என்பது இருக்கு, போதுமான அளவுக்கு இல்லை என்பது, அதை தான் சொல்றேன். அப்ப நீங்க வந்து அப்ப கடன் வாங்குங்க, அப்படி வந்துடலாம்ல. நம்ம ஆல்ரெடி கடன் வாங்குறாங்க. இப்ப இவங்களே இப்ப கடன் வாங்கிட்டாங்க, புதிய அரசு வந்த பிறகு கடன் வாங்கிட்டாங்க. கடந்த ஆட்சியில கடன் வாங்கினதை பத்தி ஒரு பெரிய பிரச்சனையா பேசுனது என்பது தவறு என்று ஒப்புக்கொள்ளணும்ல. அந்த அரசியல் நேர்மை இருக்கணும்ல. இந்த அரசு கடன் வாங்கட்டும், வாங்கக்கூடாது, இந்த கடன் வாங்கக்கூடாதுன்னு சில பேர் சில பொருளாதார அறிஞர்கள் பேசுவார்கள், கடன் இழுத்து விடான்னு. அதெல்லாம் தவறு. மக்களுக்காக, மக்களுக்கு நன்மை செய்வதற்கு, அவர்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு கடன் உதவி என்பது அதிகாரப்பூர்வமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. உலகம் முழுக்க உலக நாடுகளுடைய அரசுகள் கடன் வாங்க, வளர்ச்சிக்கான கடன் தான் அது. கேள்வி. இப்போ இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜய் வந்து ஒரு கச்சத்தீவு ப்ராப்ளமா இருக்கட்டும், இல்ல புதிய கல்விக் கொள்கையா இருக்கட்டும், இப்படியெல்லாம் வந்து பிரச்சனை வரும்போது இவர் முதல்வர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கடிதத்தை எழுதிட்டு சும்மா உட்கார்ந்துருவாரு அப்படின்னு சொன்னார். ஆனா அதேதான் இப்ப இவரும் செய்யறாரு. அப்ப மாற்றமே இல்லையே, இவங்க மாற்றம் தரேன்னு சொன்னது. அதேதான் இதுல மட்டும் இல்ல, பல்வேறு விஷயங்கள்ல மாற்றம் இல்லை என்பதுதான் பார்க்கிறோம். எடுத்துக்காட்டாக இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் மக்களுடைய போராட்டங்கள் நடக்கின்றன. ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், அரசு ஊழியர்கள் போராடுகிறார்கள், தொழிலாளர்கள் போராடுகிறார்கள், விவசாயிகள் போராடுகிறார்கள், மாணவர்கள், இளைஞர்கள் போராடுகிறார்கள். அந்த போராட்டங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் ஒடுக்கப்படுகின்றன என்று பார்க்கிறோம், எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்று பார்க்கிறோம். எங்கே மாற்றம்? இந்த 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 இளைய தலைமுறை தானே உங்களுக்கு இந்த ஆட்சி பொறுப்பையே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அவருடைய போராட்டத்தை மதிக்காமல் அதை ஒடுக்க நினைப்பது ஏன்? அப்ப கடுமையான விமர்சனங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்ல சில சட்ட ஒழுங்கு தவறு வந்து விடக்கூடாது என்பதற்காக இப்படிலாம் சமாளித்தார்கள். ஆக மாற்றம் என்பது எல்லாவற்றிலும் தெரிய வேண்டும். ஆனா அப்படிப்பட்ட மாற்றம் இன்னும் பளிச்சென்று சொல்லக்கூடிய அளவில் தெரியவில்லை. இன்னும் சொல்ல போனா வேற பல பிரச்சனைகளையும் பார்க்கலாம்.
இப்போ இந்த சாதி பிரச்சனை, இந்த அரசு வந்து உண்மையிலேயே நாங்கள் சாதி வன்முறை ஒழிய வேண்டும், சாதிய ஆணவம், அந்த சாதி ஆணவ கொலைகள்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம்லாம் சொல்கிறாங்க. அதற்கான சட்டம் கொண்டு வாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே அதை பற்றி அறிவிப்பு? அது பரிசீலனையில் இருக்கிறது, அதற்காக ஒரு வல்லுநர் குழு அமைக்கப்படும் அப்படின்னு ஏதாவது அறிவிப்பு விடலாமே. மாறாக அந்த சாதி மோதல்களை, அந்த வன்முறைகளை காவல்துறையினர் எப்படி கையாளுகிறார்கள் என்றால் வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மட்டும் கையாளுகிறார்கள். அது சமூக பிரச்சனை இல்லையா? அப்ப சமூக பிரச்சனை அதற்கேற்ற இன்னும் சொல்ல போனால் ஜோசப் விஜய் அவர்கள் அவருக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு, அவருக்கு இருக்கிற அந்த தொடர்பு வசதிகளை பயன்படுத்தி கொண்டு, அவருக்கு இருக்கிற ஆழமான அந்த வேறு மட்டத்திலான தொடர்புகளையும் உறவுகளையும் பயன்படுத்தி கொண்டு இந்த சாதி உணர்வுகளுக்கு எதிரான, சாதி வன்மத்துக்கு எதிரான கருத்து பரப்புரையை செய்யலாம்ல. ஒரு அரசியல் கட்சிக்கு அந்த பொறுப்பு இருக்கிறதல்ல. வெறும் விவாதத்தை பத்தி பேசுவோம், பேச மாட்டோம். போதை இல்லாத தமிழகம் சொல்லி அவரு இப்ப தேர்தலுக்கு முன்னாடி பேசினாரு. அதுக்கப்புறம் இப்ப ரொம்ப ரீசெண்டா வந்து சென்னையிலையும் தமிழகத்துல போதையை யூஸ் பண்றாங்கன்னு அதை போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணதுனால 20-30 பேர் சேர்ந்து அடிச்சு கொள்றாங்க. அதை சட்டசபையில அமைச்சர் என்ன சொல்றாருன்னா அது கோஷ்டி பூசல் அப்படின்னு சொல்லி ஈஸியா கடந்து போறாரு. இவங்க வந்து போதை பொருளுக்கு எதிரானவர்களா இல்ல வந்து அதுக்கு ஆதரவா இருக்காங்களா? இதுதான் மாற்றமா? அது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 700 சொச்சம் டாஸ்மாக் கடைகள் மூடப்படுகின்றன. சரி, அது 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 மூடிட்டா போதுமா? அப்ப மீதி இருக்கிற கடைகளுக்கு மக்கள் இங்க இந்த கடைக்கு போது போல அந்த கடைக்கு கூட ஒரு 100 மீட்டர் தள்ளி இருக்குன்னா அங்க போயிட்டு போறாரு. அதனால பெரிய மாற்றம் வந்துடுமா என்றால், ஆனால் அது ஒரு அறிகுறி, அது ஒரு தொடக்க அடையாளம், அது வரவேற்கத்தக்கது தான். அதே நேரத்தில் மாணவர் மத்தியில் இப்போ வெறும் இந்த இப்படிப்பட்ட மது பாட்டில் சார்ந்த போதை பழக்கம் என்பதெல்லாம் தாண்டி கவலை தரக்கூடிய வகையில் அவருடைய எதிர்காலத்தை, அவருடைய உடல் நலத்தை, அவருடைய மூளையை, சிந்தனை வலிமையை அனைத்தையும் பாதிக்கக்கூடிய போதைப் பொருள் மிக எளிதாக இன்னும் பரவி கொண்டுதான் இருக்கின்றன. என்னென்னவோ நடவடிக்கைகள் சொல்லப்படுகின்றன, அவர்கள் கைது, இங்கே கைது என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன. அதை தாண்டி அந்த செய்திகள் வருவதே கூட எதை காட்டுகிறது? இன்னும் முழுமையாக கட்டுப்படுத்தப்படவில்லை. அதற்கான முழுமையாக, அதாவது காவல்துறையை, அதற்கு சம்பந்தப்பட்ட துறையை முழுமையாக முடுக்கிவிடப்படவில்லை. அதற்கான சுமைகள் என்ன, வேறு வேறு வேலைகள் இருக்கிற அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அது போதுமான அளவுக்கு இல்லை, நம்பிக்கை தரக்கூடிய அளவுக்கு இல்லை என்பதை நாம் நிச்சயமாக ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். ஆட்சியாளரும் அது ஒப்புக்கொள்ள வேண்டும். அது ஒப்புக்கொண்டால்தான் சரியான நடவடிக்கை அவர் மேற்கொள்ள முடியும். இப்போ கஜானா காலின்னு சொன்னவரு முதலமைச்சருடைய அலுவலகத்தை வந்து ரொம்ப ஆடம்பரமான விஷயமா மாத்துறதுக்கு இப்போ முயற்சி பண்றாரு. அதுக்கு டெண்டர் கொடுத்ததுல கூட அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணலன்னு சொல்றாங்க. கஜானா காலியா இருக்கிற நேரத்துல அவருடைய வாதம் பிரகாரம் இவ்வளவு அதிகமா செலவு பண்ணி இப்ப அவருக்கு ஆபீஸ் தனியா அங்க இருந்து ஷிஃப்ட் பண்ணணுமா? அதான் முதல்ல அந்த அலுவலகம் எதற்காக மாற்றப்படுகிறது? வேற ஏதாவது சட்ட சிக்கல், ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்து காலி பண்ண சொல்லி ஏதாவது நோட்டீஸ் கொடுத்துட்டாங்களா? ஹவுஸ் ஓனர் நோட்டீஸ் கொடுத்துட்டாரா? தெரியாது. அப்படியே அங்கே மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? அவர் அப்படி ஒன்று மக்கள் வந்து தங்களை வந்து சந்திக்கிறத தவிர்க்கிறதுக்காக அங்கே போறாரா? அப்படிலாம் ஒன்று வந்து சந்திச்சுட்டு அவரால் வேலை செய்ய முடியாமலாம் போயிடலையே, அப்படியே அங்கே போகணும். அப்போ அல்லது வேற ஏதாவது காரணமா? சோதிடம் சார்ந்து, ஏன்னா அவருக்கு ஒரு சோதிடரை எப்படி ஆலோசகராக நியமித்தார் என்பதும், எதிர்ப்பு கிளம்பியவர் அந்த நியமனம் விலக்கி கொள்ளப்பட்டது என்பதையும் பார்க்கிறோம். ஆனால் அந்த தொடர்பு இல்லை நின்று விட்டதா என்ன? அறிவுரை சொல்லப்பட்டதா? வாஸ்துப்படி ஏதாவது ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறதா? ஆக உடனடியாக கவனிக்க வேண்டிய எத்தனையோ பிரச்சனை இருக்கிற போது உண்மையிலேயே ஒரு முதலமைச்சர் அலுவலகம் இன்னும் பாதுகாப்பாக அல்லது இன்னும் விரிவாக வசதியாக பார்வையாளர்கள் வந்து செல்வதற்கும் கலந்து பேசுவதற்கும் ஏற்ற இடமாக மாற்ற வேண்டும் என்கிற அந்த நோக்கம்தான் இருக்கிறது என்றால் அதில் தவறு இல்லை. அது வெளிப்படையாக சொல்லணும். ஏன்னா திடுதிப்புன்றது நீங்க சொன்னது போல அதுக்கான டெண்டர் ஏற்பாடு கூட அறிவிக்கப்பட்ட பிறகு வருகிறது. அப்ப அது விமர்சனம் ஆகிவிடும் என்பதற்கு, எப்படி விமர்சனம் ஆகிவிடும் என்பதற்காகவே பல்வேறு நடவடிக்கை எடுப்பதை வேற பல விஷயங்களையும் பார்க்க, இதுல மட்டும் இல்லை. எடுத்துக்காட்டாக இப்போ நமக்கு தெரியும், இவர் வந்து ஊடகவியலாளர்களை முதலமைச்சர் அவர்கள் சந்திப்பது இல்லை என்பது நமக்கு தெரியும்.
அப்ப அப்படி சந்திப்பதில்லை என்பதில் இருந்து அது அடுத்த கட்டமாக எங்கே போகிறது என்றால், அவருடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு ஊடகவியலாளரை தாக்குகிறார் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில. அந்த இது இவர் கொடுக்கிற அந்த ஊக்கத்திலிருந்து அது வருகிறது என்கிறேன். இப்போ இத்தனை நாள் கழித்து பத்திரிகையாளர் சங்கம் அதற்காக கண்டனம் தெரிவித்து ஊடகவியலாளர்கள்லாம் சென்னையில ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். பல இடங்கள் அது நடந்திருக்கிறது. இத்தனை நாட்கள் கழித்து இப்பொழுது அந்த சட்டமன்ற உறுப்பினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இது இது ஒரு பக்கம் வழக்கு சொந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் வழக்கு தொடுத்திருக்கிறோம் என்று பெருமையாக பேசிக்கொள்ளலாம். அது பாராட்டத்தக்கதுதான். ஆனா ஏன் இத்தனை நாள் இவ்வளவு காலங்கள் தானாக நடவடிக்கை எடுக்கல, போராட்டங்களுக்கு பிறகுதான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. சொல்லப்போனா போராட்டம் முதல்ல வெடிச்சப்பே செஞ்சிருக்கணும். சொல்லப்போனா சென்னை பத்திரிகையாளர் மன்ற வளாகத்துக்குள் நடந்த அந்த போராட்டத்தில் நானும் கூட கலந்து கொண்டேன். ஏன்னா நாங்கள் சரி இந்த ஆட்சி வந்து பொதுவாக இதெல்லாம் கவனிக்கிறது, ஒரு அவப்பெயர் வந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பார்கள், இந்த போராட்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம். கிடைச்சிருக்கு இவ்வளவு நாள் கழித்து என்றுதான் பார்க்க வேண்டியது. ஊரா முட்டு நெய்யை எடுத்து ஸ்வீட் செஞ்சு சாப்பிடக்கூடாதுன்னு அவர் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாரு. ஆனா இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இவருடைய நண்பர்கள் இவருக்கு யார் யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ, அது தயாரிப்பாளராகவோ திரைப்படத்துறையிலோ அல்லது சோசியல் மீடியால இப்படி இவங்க கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு இவர் படம் ஓடுறதுக்கு யார் யாரெல்லாம் உதவியாளர் இருந்தாங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு அரசியல் பதவியில அரசு பதவிக்கு ரெக்கமெண்ட் செய்திருக்காரு. இது ஊராமுட்டு நெய்யில ஸ்வீட் செஞ்ச மாதிரி வராதுங்களா? ஆமா, பல்வேறு விஷயம். உதாரணமா இப்ப நீதிமன்றமே கூட அதை கிட்டத்தட்ட அனுமதிச்சிருச்சு, உச்ச நீதிமன்றமே. அந்த கரூர் நெருக்கடியில உயிரிழந்தவர் குடும்பங்களுக்கு அரசு பணி என்பது அதுல வந்து நான் உயர் நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்ததை விலக்கி கொண்டு விட்டது உச்ச நீதிமன்றம் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. இதுவும் அந்த ஏற்பாடு தானே. அவருடைய கட்சி நிகழ்ச்சி, அதுல நடந்த ஒரு விபரீதம், அதற்கு எந்த அரசு பணம், அரசனுடைய நிதி, அரசனுடைய வேலை வாய்ப்புகள், இப்படி பல்வேறு விஷயங்களையும் பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது என்றால், நீங்க சொன்னது போல அவருடைய பட தயாரிப்பாளர்கள் திரைப்படம் சம்பந்தமாக அரசு பதவிகள் தரப்பட்டிருக்கின்றன. ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அல்வா, சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்ப அதை பற்றி விவாதத்தில் வச்சு, அப்ப சீசர் மட்டும் சந்தேகத்துக்குரியவராக இருக்கலாமா? சீசரும் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கணும்ல. அதே போலத்தான் ஜோசப் விஜய் அவர்கள் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டாமா? அப்ப ஏதோ தனக்கு தன்னை வைத்து படம் எடுத்தவர்கள் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஆதாயம் அடைய வேண்டும் என்பதற்காக, இதனால் அவர்கள் பண வரவு இருக்கிறதா இல்லையா என்பதால பிரச்சனை. ஒரு அரசு பதவியை கொடுத்து அதற்கான அங்கீகாரம் என்கிற போது அதற்கான உள்நோக்கம் எல்லாம் சொல்லப்படுவதை ஒரே அடியாக நாம் நிராகரித்து விட முடியாது. இல்லை, அப்படியெல்லாம் இல்லை என்று நிரூபிக்க வேண்டிய இடத்துல, சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக செயல்பட வேண்டிய இடத்துல முதலமைச்சர் இருக்கிறார். அதை அவர் புரிந்து கொண்டிருக்கிறாரா என்பதுதான் நம்முடைய கேள்வி. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி வந்து பெண்களுக்கு எதிராக பேசினாரு அப்படின்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணது, அப்புறம் அவர் மேல வழக்கு தொடுத்தது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சமீபத்துல பிஜேபியினுடைய தலைவர் அதே மாதிரி ஒரு கருத்தை, ஏறக்குறைய அதே மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஆனா எந்த விதமான நடவடிக்கையும் அவர் மேல எடுக்கலைங்களே. இதுல இருந்து பிஜேபிக்கும் அவங்களுக்கும் ஒரு உறவு இருக்குன்னு எடுத்துக்கலாமா, இல்ல ஒன்றிய அரசை பார்த்து பயப்படுறாரா? அதாவது அரசியல் தலைவர்கள் எந்த மட்டத்தில் இருப்பவர்களானாலும் சரி, அவர்கள் அரசியல் பிரச்சனை என்று வருகிற போது தேவையே இல்லாமல் பெண்களை இழுப்பது என்பது, பெண்களை கொச்சைப்படுத்து போல் பேசுவது என்பது எந்த காலத்திலும் ஏற்க முடியாது, யார் செய்தாலும் ஏற்க முடியாது. எனவே ஒரு சின்ன அனுபவத்தை கூட பகிர்ந்து கொள்ளலாம். திமுக ஆட்சிக்கு வந்த புதுசில், ஸ்டாலின் அவர்கள் தலைமையில திமுக ஆட்சிக்கு வந்த புதிதில் உதயநிதி அவர்கள் இதே போல ஒரு கருத்தை பேச உடனே அதுக்கு எதிர்ப்பு கிளம்பியது. அப்ப நான் ஒரு முகநூல்ல ஒரு பதிவே போட்டேன். இது அவர் பேசியது தவறு என்றால் அதை வரவேற்று சிரித்தார்களே, அதை கைதட்டினார், அது இன்னும் கொடுமையாக இருக்கிறதெல்லாம் எழுதினேன். மறுநாளே அவருக்கு வந்து வருத்தம் தெரிவித்து அறிக்கை வந்தது. எனக்கு வந்து சில நண்பர்கள் தொடர்பு இந்த முகநூல் பதிவு அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்று கூட சொன்னால் எனக்கு சின்ன மகிழ்ச்சியாக கூட இருந்தது. ஏன் இப்போ அது போய் அந்த அணுகுமுறைப்பு இல்லை அந்த கட்சியில், பாரம்பரியமான கட்சி அல்லவா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கிறது. ஆனாலும் கூட அது கைது செய்து, அதுவும் சென்னையில் கைது செய்து தஞ்சாவூரில் கொண்டு விசாரணை நடத்துகிற அளவுக்கான விஷயம் அல்ல.
அப்படிப்பட்ட குற்றம் அல்ல அது. அது சமூகம் சார்ந்து விமர்சிக்க வேண்டிய ஒரு செயல் அது. அது தலைமுறையாக தொடர்கின்ற அந்த பழக்கம் மாறியே ஆக வேண்டும். அதற்கு முன்னுதாரணமாக திமுக தலைவர்கள் இருக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்த வேண்டும். ஆனால் அவர் கைது செய்ததில் நிச்சயமாக ஒரு வன்மம் இருக்கிறது. தனிப்பட்ட அரசியல் வன்மமா என்று கூட எனக்கு கேள்வி எழுகிறது. ஆனால் அது ஒரு பக்கம் அப்படி இருக்க, ஆனால் பிறகு நமக்கு தெரியும், உயர் நீதிமன்றம் தலையிட்ட பிறகுதான் மாலையில் அவரை விடுதலை செய்தார். அந்த காவல் நிலைய விசாரணையோடு அவர் விடுவித்து விட்டார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அப்போ நீதிமன்றம் தலையிட வேண்டியதாகிவிட்டது. ஆனால் அதே இது ஏன் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அந்த பேச்சையும் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் ஒரு ரசிக்க முடியாத, ஏற்க முடியாத, நிச்சயமாக அவர் அதுக்கப்புறம் அவர் விடுத்த அறிக்கையில் நான் யாரையும் குறிப்பிட்டு பேசணும், யாரையும் குறிப்பிட வேண்டியதில்லை. குறிப்பாக ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்குமான, தாய்க்கும் தந்தைக்குமான அப்படிலாம் கூட சொல்லலாம், அந்த உறவை கொச்சைப்படுத்துகின்ற விமர்சன கருத்து அதில் இருக்கிறது அல்லவா? ஆனால் அப்போ இதே இது அவருக்கும் பொருந்தும் தான். அப்படி என்றால் ஏன் அவர் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அடக்கி கூட வாசிக்கவே இல்லையே? அவர் தாவேக்கா ஆதரவாளர்கள் அதை கண்டிச்சிருக்கிறாங்க, அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. சமூக ஊடகங்களில் ஒரு கருத்துக்கள் வருகின்றன. இவ்வளவு ஏன் பாஜகவிலேயே கூட சில பல்வேறு மட்டங்கள் இருக்கிறவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்களை விமர்சித்திருக்காரு. இல்ல நீங்க பேசக்கூடாது. இல்ல அதுதான் அவங்களுக்கு மட்டும் ஒரு கண்டிப்பு, ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படியெல்லாம் சொல்லிட்டு உதயநிதியை மட்டும் அரெஸ்ட்ன்ற அளவுக்கு போறாங்களா? நயினார் நாகேந்திரனை வந்து ஏன் கை வைக்க மாட்டாங்க, பயப்படுறாங்களா? விமர்சனம் இது ஏற்க முடியாதுன்னு பேசக்கூட இல்லையே. அடுத்தடுத்த நான் சொன்ன சமூக ஊடகங்கள் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்களே தவிர அமைச்சர்கள் மட்டத்தில் கூட யாரும் பேசியதாக தெரியவில்லை. அப்புறமுள்ள முதலமைச்சர். ஆக நீங்க சொன்னதுதான் வருது. ஒரு பக்கம் ஒரு அனுசரணை போக்கா, ஒன்றிய ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதியாக தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்பதால் ஒரு விதமான அனுசரணை போக்கா, அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு தான், அல்லது அது ஆளுங்கட்சிக்கு ஏதோ ஒரு வகையில் கட்டுப்பட்டு இருக்க இவர் விரும்புகிறாரா, அதற்கான கட்டாயம் இருக்கிறதா என்ற கேள்வி மக்களுக்கு இருக்கிறது. இந்த கேள்வியை எழுப்ப வேண்டிய இடத்தில் இருக்கிறவர்கள் ஊடகவியலாளர்கள். ஏன்னா மக்களுடைய கேள்விகளைத்தான் ஊடகவியலாளர்கள் தங்களுடைய கேள்விகளாக வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அந்த ஊடகவியலாளர்களை சந்திப்பதில்லை, அதன் மூலமாக மக்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பது. இதுதான் நிலைமை. அதே மாதிரி இப்போ தாவேக அரசு வந்த பிறகு நம்மளுடைய காவேரி பிரச்சனையா இருந்தாலும் சரி, டீலிமிட்டேஷன் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சட்டசபையில அதற்கு எதிரான தீர்மானங்களை போட்டு நிறைவேற்றுறாங்க. இதே தானே கடந்த கால ஆட்சியில அதிமுகவும் திமுகவும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு புதிய அரசு வேணும்னு அவசியம் இல்லைங்களே. அதே செய்யறது வந்து மாற்றமா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது இப்படிப்பட்ட தீர்மானங்களால் என்ன பலன் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனோம். ஆனா இப்ப அதே தீர்மான வழியை தான் இப்ப நாட வேண்டியிருக்கு. ஏன்னா இது அரசியலில் இப்ப இதெல்லாம் படிப்படியாக செய்ய வேண்டிய நடவடிக்கைகள், மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்பதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த காவிரி பிரச்சனை வேற மாதிரி பார்க்கலாம். நீங்க சொன்ன இந்த ரெண்டு பிரச்சனையுமே, காவிரி பிரச்சனை குறித்து மேகதாத்து பிரச்சனை வந்ததுனால அதை ஒட்டி இந்த காவிரி பிரச்சனை குறித்து பேசுவதற்கு ஒரு ஒருமித்த நிலைப்பாட்டை மேற்கொள்வதற்கு, அதை தமிழகத்தின் குரலாக கர்நாடகமும் ஒன்றிய அரசும் நீதிமன்றமும் கேட்க செய்வதற்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கோரிக்கை வருகிறது. அதை ஏற்க மறுக்கிறார் முதலமைச்சர். அந்த கூட்டம் நடக்கலை. ஆனா அந்த நீங்க சொன்ன டீலிமிட்டேஷன், தொகுதி மறு வரையறை, அந்த பிரச்சனை அது இன்னும் சட்ட வடிவம் எடுக்கவில்லை. சட்ட முன்வரை தாக்கல் செய்யப்படுகிறதா, எந்த தேதியில் வருகிறது என்பது தெரியவில்லை. ஆனால் வருமுன் காப்பதற்காக அதற்கான அதுக்கான பேச்செல்லாம் அடிபடுகிறது. ஒருவேளை பாஜக அரசு மீண்டும் அதை கொண்டு வரக்கூடும் என்ற பேச்சு அடிபடுகிறது. எனவே ஒரு தயார் நிலையில் இருக்கலாம் என்று நினைத்ததில் தவறில்லை. அதற்காக என்ன நடந்தது? நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தலைமைச் செயலர் கடிதம் அனுப்புகிறார், இந்த கூட்டத்திற்கு வாங்கன்னு சொல்லி. முறைப்படி அந்தந்த கட்சியினுடைய தலைவர்களுக்கு, கட்சியினுடைய தலைமை அலுவலகங்களுக்கு அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். உங்களுடைய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள செய்யுங்கள், தமிழகத்தின் குரலை அதன் மூலமாக நாடாளுமன்றத்தின் 2 அவைகள் ஒழிக்க முடியும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்க வேண்டும். அதை செய்கின்ற பக்குவம் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அதே நேரத்தில்
அவர்கள் தான் பக்குவமாக செய்யவில்லை என்ற நிலையில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் அவர்களால் பக்குவமாக நடந்திருக்கணும். இதை அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு இப்படிலாம் நடந்து கொள்ளலாமா? ஆனாலும் இந்த பிரச்சனை முக்கியமானது என்றால் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று தங்களுடைய பெருமையை நிலைநாட்டியிருக்க வேண்டும். அவர்கள் அந்த கூட்டத்தை புறக்கணித்தார்கள். அப்படி புறக்கணிக்கிற சூழலை இந்த ஆட்சியாளர்கள் தான், இந்த ஆளுங்கட்சி தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதெல்லாம் சேர்த்து பார்க்கலாம். பொதுவா சட்டமன்ற விவாதத்துல பாத்தீங்கன்னா எதிர்கட்சியை சேர்ந்தவங்க லாட்டரின்னு கத்துறதும், இவர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அந்த லாட்டரி கிட்ட தானே நீங்க 900 கோடி வாங்குனீங்க அப்படின்னு அவரு சொன்ன உடனே எதிர்கட்சி தலைவர் அது உங்க மாமனார் தான் கொடுத்தாரு அப்படின்னு அவரு பதில் சொன்ன, அது உங்க அப்பா தான் வாங்கினாரு, நீங்க உங்க அப்பாவை போய் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் மன்றத்துல என்ன தெரிய வரணும்னா, இத மாமனார் கொடுத்தாரு அப்பா வாங்கினாருன்றது நமக்கு பிரச்சனை இல்லை, எதுக்கு கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்கன்னு யாருமே ஆர்கியூ பண்ண மாட்டாங்க. ரெண்டு தரப்புலையுமே அதை பத்தி பேசல, ரெண்டு பேருமே பேசல. ஆமா வாங்கணும், எதுக்காக வாங்கணும் தெரியுமான்னு இவர் பேசியிருக்கணும்ல. ஆமா ஏன் கொடுத்தோம் தெரியுமா, நீ எதுக்காக கேட்டீங்க தெரியுமான்னு இவர் சொல்லியிருக்கணும்ல. அது ரெண்டு பேருமே சட்டசபையில பேசல. அதே சட்டமன்றத்துல வேற சில நான் சொன்னேன், இவர்களுக்கெல்லாம் பாதி நேரம் கடந்த காலம் போலவே அதுலயும் மாற்றம் இல்லை. கடந்த காலத்துலயும் இப்படிதான் முதலமைச்சரை புகழ்வதிலேயே தான் அதுக்கு ஒரு நீண்ட பின்னணி இருக்கிறது. அப்படிதான் நேரங்கள் ஓட்டப்பட்டன. இப்பொழுதும் அதான் நடக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே சட்டசபையில ஒரு நல்ல மாற்றமாக பேரவைத் தலைவர் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். முதலமைச்சர் உள்ளே வருகிறார், எல்லாருக்கும் வணக்கம் செலுத்துகிறார். அப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் உட்கார்ந்து கொண்டே வணக்கம் செலுத்தியிருக்கிறார். அவர் அது எழுந்திருக்க வேண்டாமா, முதலமைச்சர் வருகிற போது எழுந்திருக்க வேண்டாமா என்பதை ஒரு பிரச்சனையாக மாற்றுகிறார்கள். மறுநாளே பேரவைத் தலைவர் இல்லை, அப்படி முதலமைச்சர் வருகிற போது எழுந்து நிற்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை என்று அறிவிக்கிறார். இது ஒரு பக்குவம். நிச்சயமா முதலமைச்சரோடு கலந்து பேசித்தான் பேரவைத் தலைவர் அறிவித்திருப்பார் என்று யாரும் ஊகிக்கலாம். ஆனாலும் கூட அந்த சட்டமன்றம் என்று வருகிற போது எல்லோரும் சமம்தான், முதலமைச்சர் உட்பட எதிர்கட்சி சட்டமன்றத்துல முடிச்சிடறேன். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் சமமான மதிப்புள்ளவர்கள் தான். அங்கே அதிகாரம் படைத்தவர் என்பவர் பேரவைத் தலைவர் மட்டும்தான் என்கின்ற செய்தி இதன் மூலமாக கிடைக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நீங்க சொன்னது போல மக்கள் எதிர்பார்க்கிற, மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளில் விளக்கங்கள் என்ன, அதற்கான ஏற்பாடுகள் என்ன என்ற பதில்கள் வராமல் இப்படிப்பட்ட சொந்த வாக்கிய வரப்பு சண்டைகளிலேயே இவர்கள் ஓட்டி கொண்டிருப்பது என்பது சட்டமன்ற மரபை, சட்டமன்றத்துடைய மாண்பை கொஞ்சம் கீழிறக்குவதாகத்தான் இருக்கிறது. அதாவது சட்டசபையில நேரடி ஒளிபரப்பு என்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் அங்க பேசக்கூடிய அமைச்சர்களும் அல்ல எதிர்கட்சி ஆட்களும் அவை குறிப்பிலிருந்து நீக்கக்கூடிய விஷயங்களை பேசும்போது சபாநாயகர் இது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுதுன்னு சொல்லிடுறாரு. ஆனா நேரடி ஒளிபரப்புல எல்லா மக்களுக்கும் அது போய் சேர்ந்துருது. அது சமூக வலைதளங்கள்ல அது இப்பவும் தொடர்ந்து நம்மளால பார்க்க முடியுன்ற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி நம்ம ஏதாவது சத்தமா சொல்லிட்டோம்னா அதான் சாக்குன்னு சொல்லி இந்த நேரடி ஒளிபரப்பை நிறுத்திடுவாங்களோன்னு பயமா இருக்கு. ஏன்னா நம்ம பார்க்கிறோம், அவர்களே பெருமையோடு சொல்லிக் கொண்டார்கள், முன் எப்போதையும் விட இப்பொழுது மக்கள் தொலைக்காட்சி பார்க்கிறார்கள், செய்திகளை பார்க்கிறார்கள் என்று சொன்னார். நல்ல விஷயம், உண்மையிலே நல்ல வளர்ச்சி போக்கு தான். அது இவர்களால் தான் ஏற்பட்டிருக்கின்றால் அந்த பெருமையை அவர்கள் கொண்டாடி கொள்ளட்டும், அதில் நமக்கு ஒன்றும் எதிர்ப்பு இல்லை. ஆனால் அவர்கள் இதையும் கவனிப்பார்கள் அல்லவா, என்னெல்லாம் பேசினார்கள் என்று. திடீர் இதை அவை குறிப்பிட்டு நீக்குகிறேன்னு நாம பேரவைத்தில் சொல்றதையும் சேர்த்துதான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நமக்கு ஏற்படுகிற சிரிப்பு அவர்களுக்கு நமக்கு தெரியுமே அவங்க என்ன பேசிட்டான்னு. அந்த காலத்துல அவை குறிப்பிலிருந்து நீக்கினது பத்திரிகையிலேயே போடக்கூடாது, அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட சொல்லு பத்திரிகையிலே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப மீடியால எனி டைம் கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சொல்றேன், எதிர்காலத்துல எழுத்துப்பூர்வமாக வேண்டும் என்றால் அது ஆவணமாக கிடைக்காமல் போகலாம். இது சம்பந்தமா ஆய்வுல ஈடுபடக்கூடிய ஒருவர் அல்லது இதை பற்றி ஒரு பிரச்சனையை கிளப்ப விரும்புகிற ஒருவருக்கு அது கிடைக்காமல் போகலாம். ஆனால் நீங்க சொன்னது போல அந்த மின் ஊடகங்களை வந்துருச்சு, எப்போ வேணாலும் எடுத்துக்கொள்ள முடியும். எத்தனை பேர் அது இந்நேரம் நகல் எடுத்து வைத்திருப்பார்களோ. ஆக இதுவெல்லாம் ஒரு அபத்தம், அது ஒரு பக்கம். ஆனா இன்னொன்று கவனிங்க, இதுல ஒரு சின்ன சாதனை இருக்கிறது. இதுவரைக்கும் நடந்திராத அளவில் அமைச்சர்கள் பேச்சையே அடிக்கடி அவை குறிப்பிலிருந்து நீக்குவது என்பது இப்பதான் நடக்குது. சட்டமன்ற உறுப்பினர்களை பேரவைத் தலைவர் கண்டிப்பது என்பது இப்பதான் அதிகமா நடக்கிறது.
ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களையே. அப்ப அதுதான் நீங்க அதான் அது காரணம் நீங்களே முதல்ல சொல்லிட்டீங்க. போதுமான அளவுக்கு அரசியல் பயிற்சி அவங்களுக்கு இல்லைன்றது. அதுதான் நானும் சொல்ல வந்தேன். நீங்க அதான் அந்த பயிற்சிக்கு இப்போ இந்த 100 நாட்களுக்கு பிறகாவது அவர்கள் அதற்கான முகாம்களை ஏற்பாடு செய்யட்டும் என்றுதான் நம்ம கேட்டுக்கொள்ள முடியும். ஓகே தோழர், முடிச்சுக்கலாமா? ரொம்ப டைம் ஆன மாதிரி இருக்கு. நேயர்களே இவ்வளவு வந்துச்சு சார். நேயர்களே இவ்வளவு நேரம் தாவேக் அவருடைய 100 நாள் சாதனைகளை பற்றியும் சோதனைகளை பற்றியும் விரிவாக நம்மிடம் தோழர் குமரேசன் அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். பொதுமக்களை பொறுத்தவரையில் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாலும் எங்களுக்கு கரண்ட் பில் அதிகமா வருது என்ற குற்றச்சாட்டும், சொத்து வரி கடுமையாக உயர்த்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டும், நாங்கள் எதிர்பார்த்த மாற்றம் இன்னும் இங்கே ஏற்படவில்லை என்ற எதிர்பார்ப்பும், தேர்தல் வாக்குறுதியை இன்னும் நிறைவேற்றவில்லை என்ற மன வருத்தமும் பொதுமக்களிடம் இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல வழங்குமாறு கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.